இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருபவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருபவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. பாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, பாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்ந்தால் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்ந்தால் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறைவாழ்வை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வில் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருட்தந்தை ஜான் ஆண்டனி அவர்களுடைய பாசத்திற்கும் வரவேற்பிற்கும் என்னுடைய நன்றிகள். கிறிஸ்து பிறப்பின் காலத்தில் அற்புத குழந்தை இயேசுவுக்காக எடுத்திருக்கிற இந்த விழா என்பது, அவர் கடைசியில் சொன்னார், இந்த நவ நாட்கள் இந்த ஆடம்பரங்கள் எல்லாமே நம்மை விசுவாசத்தில் ஆழப்படுத்த வேண்டும். அது நடக்கலைன்னா மற்ற எது நடந்தாலும் அது வீண், வீணிலும் வீண். ஆகவே ஒவ்வொரு திருப்பலி என்பது இறை இயேசுவினுடைய பலி நடைபெறுகிற ஒரு இடம். இதில் இயேசு உண்மையாகவே இரத்தத்தோடும் சதையோடும் பலியிடப்படுகிறார். உங்கள் கண்ணுக்கும் என் கண்ணுக்கும் தெரியல என்பதற்காக இது வெறும் சடங்கு அல்ல. தாய் திருச்சபை சங்க ஏடுகளில் சொல்லுகிற ஒரு வாக்கியம், The Eucharist is the source and summit of all the liturgical activities. திருப்பலி என்பது அனைத்து வழிபாட்டு கொண்டாட்டங்களின் ஊற்றும் உச்சமும் ஆகும். மற்ற செய்கிற எல்லா வழிபாடும் இதற்கு இணையல்ல. ஆகவே ஒவ்வொரு திருப்பலியும் என்பது அருளையும் ஆசிரையும் இறை பிரசன்னத்தையும் உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் கொண்டு வருகிற ஒரு பிரமிப்பு ஊட்டுகிற ஒரு ஆசீர்வாதம். ஆகவே இந்த ஒரு ஆசீர்வாதத்தில் பங்கு பெறுவதற்காகவும் இயேசுவை குழந்தையாக உங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் தாங்கி செல்வதற்காகவும் அழகாக வெளிப்புற ஆடம்பரத்தோடு வந்திருக்கீங்க. அதே நேரத்தில் நம்முடைய உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த தூய்மையான உள்ளத்தோடு இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்தால் நிச்சயமாக நீங்கள் வேண்டிய அந்த வேண்டுதல், நீங்கள் ஆசிக்கின்ற அந்த ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே ஒரு நிமிடம் கண்களை மூடிய வண்ணமாய், சின் ஆஃப் ஒமிஷன், சின் ஆஃப் கமிஷன் அப்படின்று சொல்வார்கள். செய்ய மறந்த நல்ல காரியங்கள், செய்த தீய காரியங்கள், இவை இரண்டிற்காகவும் மனம் வருந்தி
மன்னிப்பை கேட்டு தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலியை தொடர்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் தேவன் தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையில் நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மல்லாட்டை ஏறருளே. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனில் மாற்றி உள்ளவர் நீரே.
திருப்பலியிலே புனித சின்னப்பர் மார்க் அன்பியம் நன்றியறிதல் பலியாக சமர்ப்பிக்கின்றது. விமல் ஜோசப், ஜோன் லுமினா மற்றும் குடும்பத்தினர், ஆந்தனி நிர்மலராஜ், வனிதா மற்றும் குடும்பத்தினர் தன்னுடைய கருத்துகளுக்காகவும், மறைந்த தாமஸ், மரியம்மாள், மேரி, பிரகாஷ் மற்றும் மேரி சல்லா அவர்கள் நன்றியறிதல் பலியாகவும் எல்லாருடைய கருத்துகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது நம்பிக்கை கொண்டோரை கனிவுடன் ஒளிர்விக்க உம்மை மன்றாடுகின்றோம். அவர்களின் இதயங்களை உமது மாட்சியின் பேரொளியால் என்றும் பற்றி எரிய செய்தருளும். அதனால் அவர்கள் தங்கள் மீட்பரை இடைவிடாமல் ஏற்று உண்மையாகவே பற்றி கொள்வார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டறிந்த செய்தி இதுவே. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். காயினை போல் நீங்கள் இராதீர்கள். அவன் தீயோனை சார்ந்தவன், ஏனெனில் தன் சகோதரரை கொலை செய்தான். எதற்காக அவரை கொலை செய்தான்? ஏனெனில் அவன் செயல்கள் தீயவனாக இருந்தது. அவன் சகோதரருடைய செயல்கள் நேர்மையானவையாக இருந்தன. சகோதர சகோதரிகளே, உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் நீங்கள் வியப்படைய வேண்டாம். நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம் என அறிந்துள்ளோம். அன்பு கொண்டிராதோர் சாவிலேயே நிலைத்திருக்கின்றனர். தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள். எந்த கொலையாளியிடமும் நிலை வாழ்வு இராது என்பது உங்களுக்கு தெரியுமே. கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இதனால் அன்பு என்னதென்று அறிந்து கொண்டோம். ஆகவே நாமும் நம் சகோதர சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம் சகோதர சகோதரிகள் தேவையில் உழல்வதை கண்டு பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி நிலைத்திருக்கும்? பிள்ளைகளே, தாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் தம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் தம் மனசான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களே, நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காது இருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறைந்த பாடலுடன் அவர் தின்முன் வாருங்கள். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள்.
அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். நன்றியோடு அவர் தம் திருவயல்களில் நுழையுங்கள். புகழ்ச்சி பாடலோடு அவர் முற்றத்திற்கு வாருங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவருங்களோடு இருப்பராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவுக்கு செல்ல விரும்பினார். அப்போது அவர் பிலிப்பை கண்டு, என்னை பின்தொடர்ந்து வா என கூறினார். பிலிப்பு பெத்சைதா என்னும் ஊரை சேர்ந்தவர். ஆந்திரேயா, பேதுரு ஆகியோரும் இவ்வூரை சேர்ந்தவர்கள். பிலிப்பு நத்தானியேலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டு கொண்டோம். நாசரேத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தானியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தானியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரேலர், கடபற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தானியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்தி மரத்தின் கீழ் இருந்தபோது நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தானியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்தி மரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிடன் மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தாயாம் திரு அவை ஸ்டீஃபன் ஸ்டைலைட்ஸ் அப்படிங்கிற ஒரு புனிதரை கொண்டாடுகிறது. சீரியாவை சேர்ந்த அந்த புனிதர். அவர்கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ரொம்ப படிக்காத ஒரு சாதாரண ஒரு புனிதர். பிறகு இறைவனுடைய இந்த அருட்பொழிவை கேட்ட பிறகு மனம் மாறியவராய்
பாலைவனத்திற்கு தனித்து செல்லுகிறார். பாலைவனத்தில் தனிமையை விரும்பி இவர் நிறைய ஜெபம் பண்ணுறாரு. இருந்தாலும் இவருடைய இந்த ஜெப வாழ்வில் மக்களுடைய தொந்தரவு அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது. தனிமையில் அவரை ஜெபிக்க விடாமல் மக்கள் வந்து அவரை தொந்தரவு பண்ணுவதால் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு 10 அடி தூண் கட்டி அது மேலே ஏறி உக்காந்துக்கிறாரு, யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு. பிறகு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து மறுபடியும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்குள்ள அவர் என்ன பண்ணுறாரு, இன்னும் ஒரு 10 அடி தூண் கட்டி இன்னும் உயரமாக போனால் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு இன்னும் 20 அடி தூண் கட்டி மேலே உட்காந்து ஜெபம் பண்ணுறாரு. மக்கள் விட்டபாடு இல்லை. கடைசியில் எப்படியாவது இந்த மக்கள் தொந்தரவுட்டேருந்து பொழைச்சிடணும் அப்படின்ட்டு 60 அடி தூணு கட்டி மேலே உட்காந்து ஜெபம் பண்ணுறாரு. மக்கள் அளவுக்கு அதிகமாக கூட்டம் வரவே கடைசியில் அவர் மனம் மாறி என்ன பண்ணுறாரு, இந்த மக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பதற்காக கீழே இறங்கி அவர்களுக்கு அருள் வாக்கை கொடுத்தார். அதற்கு பிறகு பலருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய புதுமைகளை செய்தார் என்று அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். பில்லார் ஃபாதர்ஸ் இதுலேருந்து வந்தாங்களான்னு தெரியல, பட் ஆனால் இந்த புனிதர் தான் தனிமையையும் அமைதியையும் விரும்பிய ஒரு புனிதர் என்று சொல்லுகிறோம். அன்புமிக்கவர்களே, 2023 பலருக்கு ஆசீர்வாதமாகவும் பலருக்கு சோதனைகள் நிறைந்த ஒரு ஆண்டாகவும் பலருக்கு வேதனைகளை தந்த ஒரு ஆண்டாகவும் பலருக்கு காயங்களை ஏற்படுத்திய ஒரு ஆண்டாகவும் மாறிப்போனது என்னவோ உண்மைதான். தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமோ இல்லையோ, தகுதி அற்றவர்களாக இருக்கிறோமோ இல்லையோ, இறைவன் புதிதாக 2024 என்கிற ஒரு ஆண்டை பரிசாக நமக்கு கொடுத்திருக்கிறார். நியூ இயர் அன்னைக்கு எனக்கு ஒரு பையன் ஒரு SMS அனுப்பியிருந்தான். டியர் ஃபாதர், லாஸ்ட் இயர் இஸ் அ வேஸ்ட் பேப்பர், திஸ் இயர் இஸ் அ நியூஸ் பேப்பர், நெக்ஸ்ட் இயர் இஸ் அ கொஸ்டின் பேப்பர். கொடுத்த இந்த வருஷத்தை நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்தலைன்னா அடுத்த வருஷம் இந்த நேரத்துக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தான். லாஸ்ட் இயர் வேஸ்ட் பேப்பர், என்னமோ நடந்து முடிஞ்சிருச்சு, அதில் போய் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. திஸ் இயர் நியூஸ் பேப்பர், கரண்ட் இயர் கையில் கடவுள் கிஃப்டாக கொடுத்துருக்கிறாரு. வரப்போகிற ஆண்டு கொஸ்டின் பேப்பர், பாசிட்டிவான கொஸ்டினாக வரும், நெகட்டிவான கொஸ்டினாக வரும். ஆனால் எது முக்கியம் என்பது கையில் கிடைக்கிற இந்த ஆண்டை ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக பெற்று மகிழ்ச்சியாக அவர் திருமுன்னிலையில் விசுவாசத்தோடு வாழ்வது தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு. அன்புமிக்கவர்களே, இந்த 2024 என்பது இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம். உங்களுக்கு நான் கொடுத்த எந்த வாக்குறுதியையும் என் உயிர் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், எல்லா வாக்குறுதிகளையும் நான் நிறைவேற்றுவேன் அப்படி என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நற்செய்தி வாசகம் எனக்கு ஆக்சுவலாக விதைப்பவர் உவமை, ரெண்டுத்தையுமே நான் கனெக்ட் பண்ணுறேன். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நற்செய்தி வாசகத்தில் இயேசு பிலிப்பை பார்த்து என்ன சொல்கிறாரு, என்னை பின் செல் அப்படிங்கிறார். பிலிப்பு சும்மா இருக்காம அவருடைய ஃப்ரெண்டு நத்தானியலை கூப்பிடுறார், வாங்க. திருச்சட்ட நூல்களிலும் இறைவாக்கினர் சொன்ன மீட்பரை நான் பார்த்தேன், நீங்க வாங்கன்னு சொல்லும் பொழுது நத்தானியல் நம்மளை பிரதிபலிக்கிற விதமாக இங்க இருக்கிற பல பேருக்கு இது ஒரு ப்ராப்ளம். அதைத்தான் நான் சொல்லி காமிக்க விரும்புகிறேன். அவர் என்ன சொல்றாரு, நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் நடக்க கூடுமோ? நெஸ்தர் அப்படி என்றால் முளை. அது ரொம்ப எளியது, யாரும் அதை தட்டி மிதிச்சிடலாம். எப்பவுமே அது முளைக்காம போகும். ஒதுக்கப்பட்டது, தவிர்க்கப்பட்டது, விலக்கப்பட்டது தான் அந்த ஒரு விஷயம். அப்போ நெஸ்தர் என்று சொல்லப்படுகிற நாசரேத்துல ஏதாவது நல்லது நடக்குமா அப்படி என்கிற இந்த பிரிஜிடிஸ்ன்னு சொல்லுவாங்க, முற்சார்பு எண்ணங்கள், நம்முடைய மகிழ்ச்சியற்ற ஒரு நிலைக்கு காரணம் அன்பு மிக்கவர்களே இதுதான். இன்றைக்கு குடும்பங்களில் பிரச்சனை, ஏகப்பட்ட டென்ஷனா இருக்கு ஃபாதர். அதுவும் கொரோனாவுக்கு அப்புறம் தலை காட்ட முடியல வெளியில. பொருளாதார சிக்கல், எங்க போவேன், எனக்கு எங்கிருந்து உதவி வரும், யார் எனக்கு உதவி செய்வார்கள், வீட்டு வாடகை கட்டணும், இஎம்ஐ கட்டணும் அப்படிங்கிற டென்ஷன் ஏறுது ஃபாதர் தலையில. பிள்ளைங்க காலேஜ் படிக்கிறாங்க, ஸ்கூல் படிக்கிறாங்க, ஃபீஸ் கட்ட முடியல. அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார நெருக்கடியில் இன்னைக்கு நான் இருக்கிறேன் அப்படின்ற பல பேர் இங்கே அமர்ந்து இருக்கிறீர்கள். இன்னும் பல பேருக்கு நோய் பற்றின ஒரு அச்சம், குழப்பத்தில், டென்ஷன்ல இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னே தெரியல ஃபாதர். நேத்து நல்லா இருந்தாங்க, இன்னைக்கு கேன்சருங்கிறாங்க.
அல்லது நேற்று நல்லா இருந்தாங்க, நீங்கள் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கங்கிறாங்க. எனக்கு என்ன நடக்கும்னு தெரியல, பயமா இருக்கு, நைட்டில் தூங்க முடியல, கனவுகளாக வருது, என்னால் நிச்சயமாக உறங்க முடியல ஃபாதர், ஏதாவது நோய் இருக்குமோங்கிற பயம் எனக்கு எப்பவுமே வந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிற நோயை பற்றின அச்சத்திலும் கலக்கத்திலும் அமர்ந்திருக்கிற சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறோங்க. பலருக்கு எதிர்காலத்தை பற்றின ஒரு பயம், என்ன நடக்க போகுது 2024, நாங்கள் மகிழ்ச்சியா இருப்போமா, எங்க குடும்பத்தில் சமாதானம் திரும்புமா, என் கணவர் குடியை விட்டு மாறுவாரா, என் பிள்ளைங்க பொறுப்போடு நடந்துப்பாங்களா, என் தாய் பொறுப்போடு நடந்துப்பாங்களா, எங்கள் குடும்பம் மறுபடியும் ஒன்று சேருமா, அப்படி என்ற எதிர்காலத்தை பற்றின பேரச்சத்தில் இன்னைக்கு நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். ஒவ்வொரு இரவும் விடியா இரவா மாறி போய்கிட்டு இருக்கு நிறைய பேருக்கு. இங்கு இருக்கிற பலருக்கு உறவுகள்ல சிக்கல், கணவன் மனைவிக்குள்ள. ஃபாதர் நீங்கனாவது பரவாயில்ல, 6 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது, எங்களுக்கு ஒரு தாலி டோட்டல் லைஃப் காலி, முடிஞ்சு போச்சு ஃபாதர், இவரை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும், எத்தனை வருஷம் தான் தாங்கிறது ஒரு பிரச்சனையை, முடியல ஃபாதர், சாமி என்னால் முடியல, எப்பொழுது எனக்கு விடிவு கிடைக்கும், எப்பொழுதுங்க இதிலிருந்து விடுதலை கிடைக்கும், முடியல, என்னால் தாங்க முடியல, டென்ஷனு, கணவன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, அப்படி என்று குடும்பங்களில் உறவு பிளவு விட்டு கிடக்கிற ஒரு மிகப்பெரிய கசப்பான சூழலில் தான் இருக்கிறோம். மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் குடும்பங்களில் இன்றைக்கு உறவு நிலை சிக்கல் இருக்குது. இளைஞர்களுக்கு பல பேருக்கு இதே உறவில் நம்பி ஏமாந்துட்டேன் ஃபாதர், நான் இவங்களை மீட் பண்ணியிருக்க கூடாது, இவங்கள்ட்ட பேசி இருக்கக்கூடாது, இவங்களோட பழகி இருக்கக்கூடாது, இன்னைக்கு நிர்கதியாக நிற்கிறேன், ஏமாற்றப்பட்டதாக உணர்கிறேன், கைவிடப்பட்டதாக உணர்கிறேன், என்னை கசைக்கு தூக்கி போட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், என்னை எல்லாம் யூஸ் பண்ணிட்ட மாதிரி தோணுது ஃபாதர், எனக்கு நான் என்ன பொம்மையா, அப்படி என்று உறவு நிலையில இன்றைக்கு வெந்து நொந்து போய் பல பேர் இன்னைக்கு இருக்கோம். யாருக்கிட்ட பேசுறது, இதை பத்தி என்ன நான் டிஸ்கஸ் பண்றது, ஒண்ணுமே புரியல ஃபாதர் எனக்கு. கொரோனாவுக்கு பிறகு பலருக்கு மனப்பிழர்வு ஏற்பட்டு இருக்குது, மென்டல் டிசார்டர், மூடு ஸ்விங், திடீர்னு டென்ஷன் ஆகுறீங்க, திடீர்னு கத்துறீங்க, திடீர்னு மகிழ்ச்சியா இருக்கீங்க, திடீர்னு சோகமாயிடுறீங்க, திடீர்னு புத்துணர்ச்சி வருது, திடீர்னு பக்தி வருது, திடீர்னு பக்தி இல்லாமல் போகுது, ஒரே குழப்பமா இருக்கு ஃபாதர், நான் எனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு எனக்கே தோணுது. அப்படி என்று புத்தாண்டை தொடங்கியும் இன்னும் குழப்பத்திலும், இன்னும் அச்சத்திலும், இன்னும் எதிர்நோக்கற்ற ஒரு சூழலிலும் அமர்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் தான் இங்க நிறைய பேர் நம்ம இருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இதற்கு அடிப்படையான ஒரு காரணம் நம்முடைய வாழ்க்கையில நேர்மறையான எண்ணங்களுக்கு பதிலாக எதிர்மறையான எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் அண்ட் நெகட்டிவ் ஆக்ஷன்ஸ். எண்ணங்களை சீர்தூக்கி பாருன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நத்தானியலுக்கு அது பிரச்சனை. இயேசுவை பற்றி தெரியாது, நாசரேத்தூரை பற்றி அவருக்கு தெரியாது. நாசரேத்தூர்னு கேட்ட உடனே அந்த ஊர்ல ஏதாவது நல்லது நடக்குமா அப்படி என்று ஒரு எதிர்மறையான நெகட்டிவான ஒரு ஃபீலிங்கோட இன்றைக்கு அவர் இந்த ஒரு பிரச்சனையை முன்னெடுக்கிறார். இன்றைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனைகளில் அடிப்படையான ஒரு பிரச்சனை இந்த எதிர்நோக்கு இல்லாம ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன். நத்திங், ஐ டோன்ட் நோ ஃபாதர், இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன், டெஃபினெட்லி இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். நான் என்ன சர்ச்சுக்கு பண்ணல, என்ன நடக்க போகுது, எவ்வளவு ப்ரேயர் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்காது. அப்படி என்று யாரெல்லாம் whoever is entertaining your negative thoughts, you are just moving away from God. கடவுளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போய்கிட்டு இருக்கீங்க. காரணம், எதிர்மறையான எண்ணங்கள் உடலில் எதிர்மறையான விளைவுகளை கொண்டு வரும். நீங்க சைக்காலஜில அதான் சொல்றாங்க. ஓகே, கொக்னிட்டிவ் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய எண்ணம் உணர்வுகளா மாறுது, உங்க உணர்வுகள் என்னவா மாறுது, ஆக்ஷன்ஸா, செயல்பாடுகளா மாறுது. அப்போ நீங்க இது நடக்காது, இது புட்டுக்கும், இது கடவுள் ஆசீர்வாதம் பண்ண மாட்டாரு, எதுவுமே நடக்காது அப்படி என்று நெகட்டிவா நீங்க நினைச்சிட்டு கோயிலுக்குள்ள வந்தீங்கன்னா இங்க நெகட்டிவா தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஆனால் இதோ புத்தாண்டுல அற்புதர் குழந்தை இயேசுவிடத்தில் நான் வந்திருக்கேன், என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், என் குடும்பமும் அடுத்த நிலைக்கு உயர்ந்து போகும், என்னை தாழ்வாக கருதியவர்கள் முன்னிலையில் இறைவன் என்னை உயர்த்துவார், எந்த சூழ்நிலையிலும் எனக்கு வாக்குத்தத்தை கொடுத்தவர் என்னை கைவிட மாட்டார், கை நிகழ மாட்டார். காரணம், ஒரு கணம் உன்னை கை நெகிழ்ந்தாலும் என் பேரன்பால் உன்னை அணைத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ஒரே ஒரு செகண்ட் உன்னை கை நெகிழ்ந்தாலும் என்னுடைய பேரன்பால் உன்னை நான்
அணைத்து கொண்டேன் அப்படின்னு சொல்றார். ஆகவே யார் யாரெல்லாம் தோற்றதாக உணர்கிறீர்களோ, யார் யாரெல்லாம் ஏமாற்றப்பட்டதாக உணர்கிறீர்களோ, யார் யாரெல்லாம் உங்களுடைய உறவுகளால் ரொம்ப அவமதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டவர்களாக உணர்கிறீர்களோ, யார் யாரெல்லாம் எங்களுக்கு யாருமே இல்லை ஃபாதர், கடவுள் மட்டும்தான் துணை அப்படின்னு உட்காந்துருக்கீங்களோ, உங்களுக்கெல்லாம் கடவுள் சொல்ற 2024க்கான வாக்கு தத்தம், உன்னை ஒரு கணம் கை நிகழ்ந்தாலும் என் பேரன்பால் உன்னை நான் அணைத்துக் கொள்வேன். நத்தானியலுடைய பிரச்சனையால என்னென்னலாம் நமக்கு நடந்துகிட்டு இருக்குங்கிறத சொன்னேன். சரி, நத்தானியல அங்கே இருந்து கூட்டு போறாரு பிலிப்பு. இயேசுவிடத்துல செல்லுகிற பொழுது இயேசு நத்தானியலையும் பிலிப்பையும் பார்த்து சொன்ன வசனம் என்ன அப்படின்னா, இவர் உண்மையான இஸ்ராயலர், கபடற்றவர். ஏங்க அவர் ஒன்று சொல்றாரு, நாசரத்திலிருந்து ஏதாவது நல்லது நடக்குமான்னு மனிதர்கள் உருவத்தையும் அழகையும் பணத்தையும் அந்தஸ்தையும் பேங்க் பேலன்ஸையும் உங்களுக்கு இருக்கிற நகை நட்டுகளையும் உங்களுக்கு இருக்கிற இந்த உறவுகளையும் கணக்கு பண்ணி நீ நல்லவ, நீ நல்லவன், நீ உயர்ந்தவ, நீ தாழ்ந்தவ அப்படி என்று இந்த உலகம் உன்னுடைய உருவத்தை பார்க்கும். ஆனால் அந்த உலகத்தினுடைய மனிதர்கள் உள்ளத்தை பார்க்கிறார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவர் உண்மையான ஒரு இஸ்ராயலர், கள்ளம் கபடற்றவர், கள்ளம் கபடற்றவர் அப்படி என்கிற இந்த இடத்துல தான் எதிர்மறையான நெகட்டிவான சொல்லாடல்களுக்கு பதிலாக பாசிட்டிவான விஷயத்தை கடவுள் சொல்றாரு. நீங்க மற்றவர்களை அப்படி பார்த்தாலும் ஆனா கடவுள் உங்க உள்ளத்தை மட்டும்தான் பார்க்கிறாரு. உன்னுடைய ஆன்மா எந்த அளவுக்கு கடவுளை நோக்கி இருக்கிறது, உன்னுடைய குடும்பம் எந்த அளவுக்கு கடவுளிடத்துல நெருக்கமாக இருக்கிறது, இதை மட்டும்தான் கடவுள் பார்க்குறாரு ஒழிய உங்களுடைய பேங்க் பேலன்ஸையும் பார்க்கறது கிடையாது, உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்ஸையும் பார்க்கறது கிடையாது, உங்களுடைய 4 வீலர்ஸ் 2 வீலர்ஸையோ நகை நட்டையோ கடவுள் பார்க்கறது கிடையாது. ஆகவே அன்புமிக்கவர்களே, இறைவன் இன்றைக்கு ஒரு அழகான செய்தி இன்றைக்கு தருகிறார். ஏனென்றால் சவுத் ஆப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலாவை இவன் ஒரு கருப்பினத்து ஆண் தானே, இவனால் என்ன பண்ண முடியும் என்று நினைத்த ஆங்கிலேயர்களை அடித்து நொறுக்கி 27 ஆண்டுகள் சிறைவாசம் இருந்து தனிமை சிறையிலிருந்து அந்த தென்னாப்பிரிக்க மக்களுக்கு விடுதலையை பெற்று தந்து பல ஆண்டுகள் அந்த நாட்டுக்கு அதிபராக இருந்தவர் தான் நெல்சன் மண்டேலா. கோவணம் கட்டின அரை மனிதன் இவன் காந்தி, இவனுக்கு என்ன தெரியும் அப்படி என்று பிரிட்டிஷ்காரர்கள் நினைத்த பொழுது அந்த அரை கோவணத்தோடு இந்திய சுதந்திரத்துக்காக போராடி இந்திய சுதந்திரத்தில் மிகப்பெரிய பங்காற்றியவரை தான் நம்ம மகாத்மா காந்தி என்று சொல்லுகிறோம். விவிலியத்தில் நம்ம பார்க்கிற பொழுது நம்முடைய இந்த உவமை, ஒரு உவமையில் நமக்கு சொல்லுவோம் சமாரியர்கள் என்பவர்கள் யூதர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்கள், கலப்பு இனத்து மக்கள். அவர்கள் ஊர் பக்கமே போகக்கூடாது, அந்த ஊரில் நெருப்பு வந்து எரிஞ்சு விழட்டும் அப்படி என்று கடும் கோபத்தில் இருந்த திருத்தூதர்கள் யூதர்கள் மத்தியில் இயேசு அந்த சமாரியனை மட்டும்தான் இவனே அந்த மனிதனுக்கு நல்லது செய்தவன் அப்படி என்று சொல்லுகிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, மனிதர்களுடைய பார்வையில் தாழ்வாக நீங்கள் கருதப்பட்டாலும், மனிதர்களுடைய பார்வையில் கசக்கி பிழியப்பட்டாலும், மனிதர்களுடைய பார்வையில் இகழ்வாக பேசப்பட்டாலும், இறைவன் பார்வையில் நீங்கள் உயர்ந்து நிற்பீர்கள். எப்பொழுது? நேர்மறையான பாசிட்டிவான எண்ணத்தோடு இறைவன் என்னை அழைத்திருக்கிறார், என்னை அவர் கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கை உள்ளோர் நிச்சயமாக வெற்றியை பெறுவார்கள் என்பதைத்தான் இன்றைய இந்த நற்செய்தி வாசகம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறது. அவர் கேட்குறாரு, என்னை எங்கே பார்த்தீங்க, என்னை எங்கே பார்த்தீங்கன்னு கேட்குற நேரத்தில் உன்னை அத்தி மரத்திலே நான் பார்த்துட்டேங்கிற பொழுது அவர் கேட்குறாரு, அத்தி மரத்தில் கண்டேன் என்று சொன்னதாலா நீ விசுவசிக்கிறாய் அப்படின்னு சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த மனித வாழ்வு என்பது ஒரே ஒரு முறை தான். மனித வாழ்வு என்பது இந்த ஒரே ஒரு முறை தான். இந்த மனித வாழ்வில் எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம், எவ்வளவு மகிழ்ச்சியாக ஆண்டவரை துதித்தோம், எவ்வளவு மகிழ்ச்சியாக நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு உதவி செய்து வாழ்ந்தோம் என்பது மட்டும்தான் கணக்கே ஒழிய எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் சேர்த்தீங்க, எவ்வளவு உங்ககிட்ட பொருள் இருக்கு என்பது கணக்கே கிடையாது. அப்படி என்றால் இந்த நவ நாட்களின் முதல் நாளாகிய இன்று இறைவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு என்பது ஒரு நேர்மறையான விசுவாச கண்ணோடு, மகிழ்ச்சியான ஒரு எண்ணத்தோடு, நல்ல எதிர்நோக்கோடு 2024 ஆசீர்வாதமாக தான் எனக்கு இருக்கும்
அப்படி என்கிற விசுவாசத்தோடு இந்த ஆண்டை நம்மளை கையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்குங்கிற மாதிரி எல்லாம் தொடக்க நூலில் ஆபிரகாமுக்கு இறைவன் சொன்னது, நீ அண்ணாந்து பார், வானத்து விண்மீன்களைப் போலவும் கடல் மணலைப் போலவும் உன்னுடைய சந்ததியினரை நான் பலுகி பெருகச் செய்வேன் அப்படி என்று சொல்லிட்டு கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்றாரு, இந்த மண்ணுலகிற்கு நீ ஆசியாக விளங்குவாய். அன்புமிக்கவர்களே, இந்த நவநாளினுடைய முதல் நாளில் இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற 2 முக்கியமான ஒரு விஷயம், இமைப்பொழுது உன்னை கை நெகிழ்ந்தாலும் என்னுடைய பேரன்பால் அணைத்து கொண்டேன். 2வது, உங்களுடைய வாழ்வால், விசுவாச வாழ்வால், பிறரன்பு வாழ்வால் நீங்கள் இந்த பங்கிற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நீங்கள் பணி செய்கிற இடத்திற்கும் ஆசியாக விளங்க வேண்டும் என்பதைத்தான் இறைவன் இன்றைய செய்தியாக உங்களுக்கு வீட்டிற்கு எடுத்து செல்ல விரும்புகிறார். எப்படி ஆசியாக விளங்குவது? ஒருத்தன் ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அப்பொழுது ஒரு பெரியவர் வரார். வந்த அவர்கிட்ட போய், ஐயா என்ன ஞாபகம் இருக்குதான்னு கேட்கும் பொழுது, வந்து போய் உன்னை பார்த்துருக்கனே, சொல்லுங்கள் எங்கே? ஐயா போன வருஷம் உங்ககிட்ட நான் வந்தேன், உதவின்னு கேட்டேன், எனக்கு 10,000 ரூபாய் நீங்கள் உதவி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெரியவருக்கு சந்தோஷம். ஆஹா, 10,000 ரூபா உதவியை வாங்கிட்டு இவன் நல்ல உழைச்சி நல்ல லெவலுக்கு வந்துட்டான் போல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா உன்னை பார்த்தா, என்கிட்ட உதவி வாங்கிட்டு நீ இப்படி முன்னேறி இருக்கிற, சரி சொல்லு என்ன செய்தி அப்படின்னு கேட்குற நேரத்தில் அவன் சொன்னானா, ஐயா மன்னிச்சுக்கிடுங்க, அந்த 10,000 செலவாயிடுச்சு, இன்னும் ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டானா. அன்புமிக்கவர்களே, நமக்கு தகுதி இல்லை என்றாலும் தகுதியற்ற நமக்கு சரியாக பயன்படுத்தாவிட்டாலும் நமக்கு இறைவன் இந்த ஆண்டை நமக்கு புதிதாக கொடுத்திருக்கிறார். வருடம் விழா வந்து போகுது, ஆனுவல் ஃபெஸ்டிவலு. கடைசியில் எங்களுக்கு என்ன அப்படி என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்றால் கடைசியில் கொஸ்டின் மார்க் தான் நிற்கும். அப்படி என்றால் இந்த விழா ஆசீர்வாதமற்ற விழாவாக உங்களுக்கு மாறக்கூடாது என்றால் இந்த திருப்பலி தான் சரியான திருப்பலி. எல்லா திருப்பலியும் தான். இன்றைக்கு இறைவனிடத்தில் ஒவ்வொருவரும் உருக்கமாக உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் உற்றார் உறவினருக்காகவும் ஜெபித்து இந்த ஆண்டு முழுவதும் எதிர்நோக்குள்ள ஒரு ஆண்டாக வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காகவும் நீங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் ஆசீர்வாதமாக எல்லோருக்கும் திகழ வேண்டிய ஒரு வரத்திற்காகவும் மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எழுந்து நிற்போம். வானக தந்தையே, உமது அன்பு திருமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேண்டியவை எல்லாம் தம்முடைய பேராலே உம்மை நம்பிக்கையோடு கேட்குமாறு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்நம்பிக்கையோடு இங்கே கூடியிருக்கும் மக்களின் மன்றாட்டுகளை கேட்டருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். உங்கள் பதில். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அற்புத குழந்தை இயேசுவே, எம் திருச்சபை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது ஆயர் பீட்டர் மச்சாடோ, ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவருக்காகவும் வேண்டுவோம். இவர்கள் அனைவருக்கும் உடல் சுகத்தையும் ஆன்மீக நலனையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்ல ஆயனான இறைவா, எம் குழந்தை இயேசு பங்கில் உள்ள அனைத்து பக்தர் சபைகளுக்காக வேண்டுவோம். அனைவரும் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் பங்கின் பணியை சிறப்பாக செய்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விடுதலையின் நாயகனே, எம் இறைவா, நோயாளிகளுக்காக வேண்டுவோம்.
அனைத்து நோயாளிகளுக்கும் நீரே மருத்துவராக இருந்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியாம் கிறிஸ்துவே, எம் இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காக வேண்டுவோம். குடும்பங்களின் அன்பும் சமாதானமும் ஒற்றுமையும் தந்து உம் திருக்குடும்பத்தைப் போல ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்க வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகின்றோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் சொந்த தேவைகளுக்காக அமைதியாக ஜெபிப்போம். தந்தையே, உம் திருமகன் குழந்தை இயேசுவின் வழியாக எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளிதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் எதிர்பார்ப்பது போல எங்கள் ஜெபம் பலிக்கவில்லை என்றாலும் உமது திருவுள்ளத்தை ஏற்றுக்கொள்ள வரம் தாரும். அதே குழந்தை இயேசு ஆண்டவர் வழியாக இதை அளித்தருளும். ஆமென். என்ன தருவேன் உமக்கு இயேசுவா, என்ன தருவேன் உமக்கு இயேசு பாலகா, என்ன தருவேன் உமக்கு இயேசு பாலகா, என்ன தருவேன் உமக்கு இயேசு பாலகா. நிலத்தில் விளையும் மனித உழைப்பும் சேர்த்து கிடைக்கிட்ட அப்பரசத்தில் என்னையும் சேர்த்து தருகிறேன். நிலத்தில் விளையும் மனித உழைப்பும் சேர்த்து கிடைக்கிட்ட அப்பரசத்தில் என்னையும் சேர்த்து தருகிறேன். எந்த தேவையை அறிந்த பாலகா, உந்தன் பாதத்தில் வாழ்வை தருகிறேன். எந்த தேவையை அறிந்த பாலகா, உந்தன் பாதத்தில் வாழ்வை தருகிறேன். என்ன தருவேன் உமக்கு இயேசு பாலகா, என்ன தருவேன் உமக்கு இயேசு பாலகா, என்ன தருவேன் உமக்கு இயேசு பாலகா, என்ன தருவேன் உமக்கு இயேசு பாலகா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றும் கிறிஸ்துவில் என்று ஒளி வீசுகிறது. ஏனெனில் உமது வாக்கு வலுகுறைந்த எங்கள் இயல்பை எடுத்த பொழுது சாவுக்கு உரிய மனித தன்மை முடிவெல்லாம் ஆட்சி பெறுவதே அடலம்மல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒற்றிப்பினால் நிலை வாழ்வுக்கு பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. பிள்ளைகளெல்லாம் முழங்கால் எடுங்கள், முழங்கால் போடுங்க. குருவானவர் அப்பத்தை மேலே தூக்கும் பொழுதும் ரசத்தை அவருடைய இரத்தமாக அதை மேலெடுக்கும் பொழுதும் ஆரத்தி எடுக்க வேண்டும். அதே சமயத்திலே இவர் வழியாக இவரோடு அந்த சமயத்திலும் எடுக்க வேண்டும். திருப்பலியினுடைய முக்கியமான நேரம். ஆகவே பராக்குகளுக்கு இடம் கொடுக்காமல் பலிபீடத்தில் கவனம் செலுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது
புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் போட்டுக்கொண்டோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையினர் குருக்கள் அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிலைத்திருக்க செய்தருளும். நீர் இந்த உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட தாமஸ், மரியம்மாள், மேரி, பிரகாஷ் இவர்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். நம் குடும்பங்களில் இறந்த ஒவ்வொரு ஆன்மாக்களையும் நினைத்து மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். விசுவாசத்திலும் பிறரன்பிலும் வாழ அழைக்கும் அன்பு தெய்வம். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திவ்ய நற்கருணையானது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும். ஆகவே மற்றவர்களை அங்கேயே அமர்ந்து ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு தெரிந்தவர்கள் அப்படி ஏதாவது நற்கருணை எடுக்க வந்தால் நீங்களே அவர்களை ஜெபிக்க அழைக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கடவுள் இன்று நம்மிடையே கூடிக்கொண்டார். நிறைவாழ்வு வழங்க இறைநிலை துறந்து குழந்தையாய் பிறந்துள்ளார். இறைவார்த்தையான கடவுள் இன்று நம்மிடையே கூடிக்கொண்டார். நிறைவாழ்வு வழங்க இறைநிலை துறந்து குழந்தையாய் பிறந்துள்ளார். வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, மீட்பராம் இயேசுவை பாடிடுவோம். வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, மரியாளின் மைந்தனை பணிந்திடுவோம். இறைவார்த்தையான கடவுள்
கூடிக்கொண்டார். நிறைவாழ்வு வழங்க இறைநிலை துறந்து குழந்தையாய் பிறந்துள்ளார். உலகில் உள்ள படைப்பு எல்லாம் இறைவனால் உண்டானது. உயிர்கள் தழைக்க வாழ்வும் ஒளியும் இயேசுவின் ஊற்றானது. உலகில் உள்ள படைப்பு எல்லாம் இறைவனால் உண்டானது. உயிர்கள் தழைக்க வாழ்வும் ஒளி இயேசுவின் ஊற்றானது. இயேசுவே உன் மீது நம்பிக்கை கொண்டு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள கடவுளின் மகனானே நான் கடவுளின் மகனானே. இறைவார்த்தையான கடவுள் என்று நம்மிடையே கூடிக்கொண்டார். நிறைவாழ்வு வழங்க இறைநிலை துறந்து குழந்தையாய் பிறந்துள்ளார். மாட்சிமை நிறைந்த கடவுளின் பிரசன்னம் யாருமே கண்டதில்லை. அப்பா தந்தை என உரிமையில் அழைக்கும் இயேசுவிற்கு இல்லை. மாட்சிமை நிறைந்த கடவுளின் பிரசன்னம் யாருமே கண்டதில்லை. அப்பா தந்தை என உரிமையில் அழைக்கும் இயேசுவிற்கு இல்லை. இயேசுவின் வாழ்வில் உண்மையும் அருளும் முழுமையாய் வெளிப்பட்டது. நிறைவாழ்வு மலர்ந்துள்ளது. இங்கு குழந்தையாய் பிறந்துள்ளது. மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்பட செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் என்றென்றும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். குட் ஈவினிங் டு எவ்ரிஒன். Good evening, Father. அன்பார்ந்தவர்களே, இந்த முதல் நாளிலே கடவுளுடைய அருளால் துவங்கி இருப்பதற்கு ஆவியானவருக்கும் கடவுளுக்கும் நன்றி கூறுகின்றோம். இந்த நாளிலே இதை இன்னும் சிறப்பாக செய்வதற்காக புனித சின்னப்பர் அன்பியும் மார்க் அன்பியும் இவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு உழைத்ததற்காக உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறுகின்றேன். உங்களுடைய எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அவர் எல்லோருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுத்து விடுவோம். நாளைக்கு செய்ய போகும் அன்பியும் தயாரிக்கலாம்.
இன்று எல்லாமே மௌனமாக இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது கடவுளை பார்ப்பதற்கு அதுதான் ஒரே வழி. அதை நம்முடைய இன்றைய மறையுரையிலே கேட்டோம். நன்றாக அதை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திற்கு எடுத்து செல்வதற்காக. ஆகவே நாளையிலிருந்து அன்பியங்கள், எந்த அன்பியம் அந்த திருப்பலியிலே சிறப்பிக்கின்றதோ அந்த அன்பியம் தேர் எடுத்து வர வேண்டும். பெண்களும் இருக்கலாம், சிறுவர்களும் இருக்கலாம். அந்த அன்பியத்திலிருந்து பெண்கள், சிறுவர்கள், கொடுக்கப்படாதவர்கள், இவர்களுக்காக அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. கடைசி ஆசிரியரை பெற்று ஜீவன் நற்கருணை ஆசீர்வாதத்திலே கலந்து கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு மத்திய ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு மத்திய ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ நற்கருணை நாதர் நம் முன்னே வீற்றிருக்கிறார். அவரை இந்த ஒரு சில நிமிடங்கள் போற்றவும் புகழவும் இங்கே காத்திருக்கிறோம். ஆகவே முழந்தாளிடுபவர்கள் முழந்தாளிருங்கள், மற்றவர்கள் வழி இல்லாமல் கம்ஃபர்டபுளாக ஆண்டவர் திருமுன்னிலையில் உங்களை அன்போடு அமர அழைக்கின்றேன். இறைவன் துதிக்கும் போற்றுதலுக்கும் உரியவர். நிச்சயமாக இறைவனை துதிப்பதும் போற்றுவதும் அவருக்கு பெருமை சேர்ப்பது இல்லை என்றாலும் நம்முடைய தகுதியை இன்னும் உறுதியாக்கி கொள்ளத்தான் நாம் பாடுகிற பாடல்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள், கொடுக்கிற துதி அவருக்கு தகுதியானதாக இருக்கிறது. ஆகவே தூய ஆவியாருடைய துணை எல்லா நேரங்களிலும் நமக்கு தேவை என்கிற ஒரு காரணத்தினால் அழகான ஒரு தூய ஆவி பாடலோடு இந்த ஆராதனை தொடங்க உங்கள் அன்போடு வேண்டுகிறேன். பாடற்குழுவினர் தூய ஆவியினுடைய பாடல் கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு இந்த பாடலை பாட விரும்புபவர்கள் தயவு செய்து உங்களுடைய கரங்களை தட்டலாம். எங்களுக்கு விருப்பம் இல்லை ஃபாதர், அமைதியாக பாடுறோம் அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எது முக்கியம் என்னவென்றால் தூய ஆவியினருடைய துணையை இந்த இடத்துல நம்ம தேடுவது.
பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெருவிழாவிலே பெருமழை போலாவில் ஊற்றினே. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போலாவில் ஊற்றினே. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா, தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. அயல்மொழியில் துதிக்க வேண்டுமே, ஆவியில் குழைக்க வேண்டுமே, அயல்மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே, ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. கண்களை மூடிய வண்ணமாக இது உங்களுக்காக ஒரு தொடக்க ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆகவே அனைவரும் கண்களை மூடிய வண்ணமாக அல்லது ஆண்டவரை உற்றிய நோக்கு வண்ணமாக இதோ இந்த ஜெபத்தை ஆண்டவருக்கு நன்றி புகழ்ச்சியாக ஏறெடுப்போம். என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த மாலை வேளையிலே ஒரே குடும்பமாக ஒன்று சேர்ந்திருக்கிற உமது கருணைக்காக நன்றி அப்பா. எண்ணற்ற ஏக்கத்தோடும் எண்ணற்ற கவலைகளோடும் எண்ணற்ற துன்பங்களோடும் இதோ உமது திருமுனையில் வீற்றிருக்கிற எங்களை உற்று நோக்கி அருளும் அப்பா. கவலையினால் மனம் கலங்கி போயிருக்கிற எங்களை உற்று நோக்கி அருளும். இதோ கடந்த ஆண்டு முழுவதையும் எமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தீரே, அந்த ஆசீர்வாதத்திற்காய் நன்றி அப்பா. இதோ கடந்த ஆண்டிலே எமது குடும்பத்திற்கு நீர் செய்த ஒவ்வொரு நன்மைக்காக நன்றி அப்பா. நன்றியற்றவர்களாய் பல நேரங்களில் செருக்கோடு கீழ்ப்படிதல் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. இதோ இந்த புதிய ஆண்டை கொடுத்திருக்கிற உமக்கு நன்றி புகழ்ச்சிக்காக வந்திருக்கும் எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய சிறு மந்தையாகிய
எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்தருளும். உமது பேரொளி எங்களுடைய குடும்பத்தை வழிநடத்த இதோ ஜெபிக்கிறோம் அப்பா. 2-3 பேர் என் பெயரால் கூடியிருக்கிறீர்களே, அங்கே உங்கள் நடுவில் நான் வாசம் செய்கிறேன், நான் பிரசன்னமாக இருக்கிறேன் என்று சொன்னவரே, இதோ ஒரே குடும்பமாக நாங்கள் சேர்ந்திருக்கிற எங்களுடைய இந்த ஜெபத்தை ஏறெடுத்து பாரும் ஐயா. எம்மோடு வீற்றிருக்கிற உம்மை உற்று நோக்கவும், நீர் எம்மை அன்பு செய்கிறீர், உமது பிரசன்னம் என்னாலும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறது, எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு செயல்களிலும் உமது பிரசன்னம் எம்மோடு இருக்கிறது என்கிறதை உணரச் செய்தருளும் அப்பா. இன்றைக்கு இந்த வருடத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை, இயேசுவினுடைய திரு இருதயத்தை பாசத்தோடும் அன்போடும் உற்று நோக்கிற ஒரு அருமையான ஒரு தினம். திரு இருதயத்தில் வழிந்தோடுகிற இரத்தம் நம்முடைய அன்பிற்காகவும் நம்முடைய மன மாற்றத்திற்காகவும் வழிந்தோடுகிற இரத்தம். இயேசுவினுடைய அந்த இதயம் என்று நாம் அவரோடு இணைவோம், என்று அவருடைய அன்பை சுவைப்போம் என்று நமக்காக காத்திருக்கிறது. அன்பு மிக்கவர்களே, பல்வேறு இடங்களில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28வது திருவசனத்தில் சொல்லியிருக்கிறார். அதே மத்தேயு நற்செய்தியில் 11வது அதிகாரத்தில் 29வது திருவசனத்தில், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னவரே, இதோ கனிவையும் மனத்தாழ்ச்சியையும் உம்மிடமிருந்து கற்றுக்கொள்ள இதோ கூடியிருக்கிறோம் அப்பா. 2-3 நாட்களுக்கு முன்பாக இயேசு என்கிற அந்த திருப்பெயரினுடைய நாமத்தை கொண்டாடிய நாங்கள், உம்முடைய திரு நாமம், உம்முடைய திருப்பெயர் இயேசு என்பது எங்களுக்கு வாழ்வை கொடுக்கக்கூடியது, எங்களுடைய அச்சத்தை போக்க வல்லது, எங்களுக்கு வழியை காட்டக்கூடியது, எங்கள் துன்ப துயரங்க நேரங்களில் எங்களுக்கு அருகில் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் இயேசுவின் நாமம் இனிய நாமம் என்கிற பாடலோடு கரங்களை தட்டிய வண்ணமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவருடைய அந்த திருப்பெயரை உச்சரித்து, அந்த திருப்பெயர் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஆற்றலையும் ஏற்றத்தையும் ஊக்கத்தையும் தரும்படியாகவும், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அச்சங்களை எல்லாம் போக்கும்படியாகவும், நமக்கு நல்வழி காட்டும்படியாகவும், நம்முடைய உடல் உள்ள நோய்களிலிருந்து விடுதலையை தரும்படியாகவும் இயேசுவின் நாமத்திற்காய் இந்த பாடலை பாடுவோம். இயேசுவின் நாமம் கரவுடைய எழுப்புவோம். நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர்கள் அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர்கள் அளிக்கும். இயேசுவின் நாமம் இணையான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம்.
பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் வானிலும் புவியிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம் சேர்ந்து பாடுவோம். வானிலும் புவியிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். அன்புமிக்கவர்களே, இதோ இறைவன் நம்முடைய திருமுன்னிலில் வீற்றிருக்கிறார். பலருக்கு சந்தேகம் ஏற்படலாம், இதோ இந்த நற்கருணையில எப்படி ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கிறார் அப்படி என்று. விவிலியத்தில் வாசிக்கிறோம், கடவுள் தன்மையில விளங்கிய இறைவன் அதை பிடித்து கொண்டிருக்கிற ஒரு காரியமாக கருதாமல் அதிலிருந்து தன்னை தாழ்த்தி மனித உருவெடுத்து அந்த மனித உருவிலும் அடிமை கோலம் பூண்டு அடிமை கோலத்துல சாவை ஏற்று, சாவிலும் சாதாரண சாவு அல்ல, சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னையே தாழ்த்தி இன்றைக்கு இந்த சிறிய அப்ப வடிவில் வீற்றிருக்கிறார். அன்புமிக்கவர்களே, நான் திருப்பலியில தொடக்கத்தில் சொன்னேன், இந்த நற்கரனுடைய அதிசயம் என்பது நம்முடைய இந்த ஊன கண்களுக்கு சில நேரங்களில் தெரியாம போகலாம் அல்லது புரியாம போகலாம். ஆனால் 2-3 மாதங்களுக்கு முன்பாக கேரளாவில் இந்த திவ்ய நற்கருணை நிறம் மாறியதை நம்ம கண்கூடாக பார்த்தோம். பூண்டி தேவாலயத்தில் நற்கருணை நிறம் மாறி ஆண்டவருடைய உருவம் அதில் தெரிந்ததை நம்ம பார்த்திருக்கிறோம். தஞ்சையில் இருக்கிற 5 காயங்களை வரமாக பெற்ற ஒரு அருட்சகோதரி திவ்ய நற்கருணை பெற்ற பொழுது அது உடலாகவும் இரத்தமாகவும் மாறிப்போன அதிசயத்தையும் பார்த்தவர்கள் தான் நாம. ஆகவே அன்புமிக்கவர்களே, ஏதோ ஒரு அப்ப துண்டு தானே, இதுல எதுவுமே இல்லை அப்படி என்று நாம் நினைத்தால் இது நம்முடைய அறியாமை. இறைவன் உடலோடும் இரத்தத்தோடும் இதில் பிரசன்னமாக இருக்கிறார். உங்களுக்கு டவுட் இருந்தா கூகுளில் போயிட்டு யூக்கரிஸ்டிக் மிரக்கிள்ஸ்னு போட்டு பாருங்க, எத்தனை நூற்றுக்கணக்கான திவ்ய நற்கருணையுடைய அதிசயத்தை பார்க்கலாம். என்னை போன ஒரு குருவானவர் 8வது நூற்றாண்டுல இத்தாலி தேசத்தில் இருக்கிற லான்சியானோ என்கிற ஒரு இடத்துல இந்த நற்கருணையின் மீது அவநம்பிக்கை கொள்ளுகிறார். விசுவாசம் இல்லாமல் திருப்பலியை நிறைவேற்றுகிறார். உண்மையாகவே நான் உயர்த்துகிற இந்த நற்கருணையில் ஆண்டவர் இருக்காரா அப்படி என்கிற அச்சம், பயம், புரியாத ஒரு நிலை. அப்படி திருப்பலி ஆற்றிக்கொண்டு அந்த வசீகர ஜெபங்களை சொல்லி இதோ என் உடல் அப்படி என்று உயர்த்திய பொழுது அவர் உயர்த்திய அப்பம் சதையாக மாறி போனது. அதே இடத்துல மயங்கி விழுகிறார் அந்த அருட்தந்தை. அந்த திருமேனி துணியில ஆண்டவருடைய அப்பம் உடலாகவும் ரசம் இரத்தமாகவும் மாறி போய் எத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் இன்றைக்கும் இத்தாலி தேசத்துல இன்றைக்கும் அந்த இடத்துல லான்சியானோ என்கிற இடத்துல யூக்கரிஸ்டிக் மிரக்கிள் நடந்த அந்த பேராலயத்துல இன்றைக்கும் ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்தம் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் ரோம் நகரத்தில் படித்து கொண்டிருந்த பொழுது தூரி நகரத்திற்கு ஒரு பயணமாக சென்றிருந்தேன். அங்கு இந்த நற்கருணை அதிசயம் நடந்த ஒரு ஆலயம் இருக்கிறது. இந்த நற்கருணை மீது வீற்றிருக்கிற இந்த அப்பத்தை கண்டுகொள்ளாமல் கிறிஸ்தவத்தை அறியாதவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள், இது ஏதோ தங்கம் இருக்கு, இதுல இருந்து நம்ம எடுத்துட்டு போனா தங்கத்தை நம்ம வெட்டி வித்தரலாம் அப்படி என்று சொல்லி கோயில்ல வந்து இந்த திவ்ய நற்கருணை கதிர் பாத்திரத்தை திருடிட்டு வெளியில போகும் பொழுது கதிர் பாத்திரம் அவர் கையை விட்டு மேலே போகிறது. அந்த நேரத்தில் அச்சத்திலும் பயத்திலும் அவர் வாய் குளறி அழுது அங்க இருக்கிற மக்கள் வந்து பார்க்கிற நேரத்தில் திவ்ய நற்கருணை உயர்ந்து நிற்கிறது. அங்க இருக்கிற ஆயரை அழைத்து வந்து அந்த திவ்ய நற்கருணைக்கு பரிகார பஜபம் சொல்லிட்டு முழந்தாளிட்டு ஆசீர்வாதத்தை அவர்கள் மன்றாடி கேட்கிற பொழுது, எங்கள் பாவங்களுக்காக நாங்கள் பரிகாரம் செய்கிறோம்,
திவ்ய நற்கரணையில் இருக்கிற இயேசுவே எங்களுக்காக இறங்கி வாரும் அப்படின்னு சொன்ன பிறகு திவ்ய நற்கரணை உயரத்திலிருந்து இறங்கி வந்து அந்த ஆயருடைய கரங்களில் தவழ்ந்ததாகவும் அந்த நற்கருணை பேழை இன்றைக்கும் அந்த தூரின் நகரத்தில் அந்த பேராலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எனக்கு நேரம் இருந்தால் இன்னும் 10 நற்கருணை அற்புதங்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போவேன். கதை சொல்லுவது முக்கியமல்ல, ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் இருக்கிற அதிசயம், அதில் தான் தாமஸ் அக்வைனாஸ் என்கிற மாபெரும் புனிதர். அவர் திருச்சபையில் எழுதாத புத்தகங்களே கிடையாது. அவர் எழுதிய புத்தகங்களுக்கு பேர் சும்மா தியோலஜிக்கா அப்படிம்பாங்க. அப்படின்னா சம்மரி ஆஃப் தியாலஜி, இறையலை பற்றியும் இறை அனுபவத்தையும் பற்றிய எழுதிய தாமஸ் அக்வைனாஸ் ஒரு நாள் திவ்ய நற்கருணையில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது 1 2 3 4 5 செகண்டுக்கு ஆண்டவருடைய அனுபவத்தை அப்படியே பெறார். உடல் கூசுகிறது, அவருக்கு அழுவுறாரு. இஸ் தேர் இஸ் தேர் இஸ் தேர்னு கத்துறாரு. அங்கே இருக்கிறார் ஆண்டவர், அங்கே இருக்கிறார் ஆண்டவர். திவ்ய நற்கருணை பார்த்து உடல் நோக அழுது புலம்பி மயக்கமுற்றவரை திருப்பி எழுப்பி கேட்குறாங்க, என்ன நடந்துச்சுன்னு. நற்கருணையில் ஆண்டவர் உண்மையாகவே உடலோடும் சதையோடும் வீற்றிருக்கிறார். அவரை நான் பார்த்தேன், என் உடல் முழுவதும் அந்த அனுபவத்தை என்னால் விவரிக்க முடியாது அப்படி என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த 5 நிமிட அனுபவத்தை கடவுள் திருமுன்னிலையில் கண்ட எனக்கு நான் எழுதிய புத்தகத்தெல்லாம் நினைச்சு பார்க்கும் பொழுது கடவுள் அனுபவத்தை பற்றி அவர் எழுதின புத்தகம் 127க்கு மேல இருக்கு. அவர் சொல்றாரு, நான் எழுதிய 127 புத்தகங்களும் வீண் குப்பை. எதற்கு? இந்த ஆண்டவரை 5 செகண்ட் நான் அனுபவிச்ச அந்த உணர்வு. அன்பு மிக்கவர்களே, இன்றைக்கு அழகான திருப்பலியில பங்கு பெற்றிருக்கிறோம். இதோ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறோம். இதோ இந்த ஆண்டவர் உயிரோடும் இரத்தத்தோடும் உங்கள் திருமுன்னிலையில வீற்றிருக்கிறார். குருவானவர் குள்ளமா இருக்கட்டும் உயரமா இருக்கட்டும், குருவானவர் நல்லா ஜெபிக்காம போகட்டும், இந்த இடத்துல உங்களுக்கும் கடவுளுக்கு மட்டும்தான் பிஸ்னஸ், உங்களுக்கும் கடவுளுக்கு மட்டும்தான் உறவு. இந்த அருமையான நேரத்தில் 2-3 நிமிடங்கள் அமைதியில் இந்த திவ்ய நற்கருணை உற்று நோக்கியவர்களாய் நம்முடைய குடும்பத்தை இந்த திவ்ய நற்கருணையத்தில் ஒப்படைப்போம். நம்முடைய பிள்ளைகளை இந்த திவ்ய நற்கருணையிடத்தில் ஒப்படைப்போம். நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை இந்த திவ்ய நற்கருணையிடத்தில் ஒப்படைப்போம். திருந்தாத குடும்பத்தில் உறவுகள் இருந்தால் அவர்களை இந்த திவ்ய நற்கருணையில் ஒப்பு கொடுப்போம். கடன் பிரச்சனை இருந்தால் இந்த திவ்ய நற்கருணையில் ஒப்பு கொடுப்போம். அடங்காத பிள்ளைகள் இருந்தால் இந்த திவ்ய நற்கருணையில் ஒப்பு கொடுப்போம். தீராத நோய் இருந்தால் இந்த திவ்ய நற்கருணையிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக அவர் உங்களுடைய ஜெபங்களை கேட்பார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை உற்று நோக்கி உண்மையாகவே உணர்ந்து அவரை நம்ம வீட்டிற்கும் நம்முடைய உள்ளத்திற்கும் அமைதியில் இப்பொழுது தியானத்தில் அழைப்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். இதோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் திரு இருதயம் உங்களோடு பேசுகிறது. என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, பெரும் சுமையோடு காத்திருப்பவளே,
இதோ நான் உன் அருகில் இருக்கிறேன். இதோ நான் உனக்காக ஒரு புதிய இதயத்தை அருளுகிறேன். என்னுடைய உறுதி தரும் ஆவியை உன்னுள் புகுத்துவேன். உன்னுடைய கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையிலான இதயத்தை உனக்காக பொருத்துவேன். உன்னை என்னுடையவன் என்னுடையவள் என்று சொல்லுகிறேன். ஏனெனில் என்னுடைய பார்வையில் நீ விலையேற பெற்றவள், விலையேற பெற்றவன். தீயின் நடுவே நீ நடந்தாலும் அந்த தீ உனக்கு தீங்கு செய்யாது. ஏனென்றால் உன் ஆண்டவரும் கடவுளுமாகிய நான் உனது வலக்கையை பிடித்து உம்மை வழி நடத்துகிறேன். அஞ்சாதே, திகையாதே, நான் எந்நாளும் உன்னோடு இருக்கிறேன். அஞ்சாதே, திகையாதே, நான் எந்நாளும் உன்னோடு இருக்கிறேன். இதோ அதிசயங்கள் செய்கிற நம்முடைய இறைவன் நம்முடைய அருகில் இருக்கிறார் என்கிற உணர்வோடு அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் என்கிற பாடலை 2 சரணங்கள் பாடுவோம். அதற்கு பிறகு இறுதி ஆசிற்காக நாம் தயாராகும். இப்பொழுது அனைவரும் உருக்கமாக அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் என்கிற பாடலை விசுவாசத்தோடு பாடுவோம். நிச்சயமாக அதிசயத்தை தேடுபவர்களுக்கு கிடைக்கும். ஆகவே விசுவாசத்தோடு பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை ரசமாக மாற்றிய இறைவன், அதிசயமாக மாற்றுகிற இறைவன் இதோ நம்மோடு இருக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர்
செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை பிரித்த இறைவன் இதோ அதிசயங்கள் புரிய நம்மோடு வர இருக்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு கரங்களை தட்டி அடுத்த வரிகளை பாடுவோம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். என்றும் நமக்குள் வசிக்கிறார். என்றும் நமக்குள் வசிக்கிறார். அனைவரும் முழந்தால் இருந்து ஆண்டவருடைய ஆராதனை பாடலுக்காக தயாராவோம்.
மன்றாடுவோமாக. சர்வேசுரா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி புரிபவர் நீரே.
கிருபை எனக்கு போதும் உன் கிருபை எனக்கு போதும் உன் கிருபை எனக்கு போதும் உன் கிருபை எனக்கு போதும் என் பலவீனத்தில் உன் இறையருளே பூரணமாய் விளங்கும் என் பலவீனத்தில் உன் இறையருளே பூரணமாய் விளங்கும் உன் கிருபை எனக்கு போதும் உன் கிருபை எனக்கு போதும் தனிமையில் நான் வாழ்ந்திருந்தேன் என் துணையாய் நீ வந்தே தனிமையில் நான் வாழ்ந்திருந்தேன் என் துணையாய் நீ வந்தே வாழ்நாட்கள் முழுவதுமே என் வாழ்நாட்கள் முழுவதுமே நானே வருவேன் நானே வருவேன் உன் கிருபை எனக்கு போதும் உன் கிருபை எனக்கு போதும் சிறுமந்தையே கலங்காதே உன்னை உயர்த்துவேன் நான் என்றே சிறுமந்தையே